வணக்கம். நேத்து நைட் மார்க்கெட்ல இருந்து வந்த சிக்னல்ஸ் ரொம்பவே குழப்பமா இருந்துச்சு இல்லையா? சரி, நம்ம இந்தியன் மார்க்கெட் ஓபன் ஆகுறதுக்கு முன்னாடி அங்க என்னதான் நடந்ததுன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் வாங்க. சரி வாங்க உள்ள போலாம். நேத்து நைட் மார்க்கெட்டோட போக்கவே தீர்மானிச்ச ஒரு முக்கியமான குழப்பம் என்னன்னு முதல்ல பாத்திரலாம். இங்க பாருங்க, இதுதான் நேத்து மார்க்கெட்டையும் ஆட்டி வச்ச விஷயம். ஒரு பக்கம் அமெரிக்கா என்ன சொல்லுது, ஈரானோட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஈரான் அப்படி ஒண்ணுமே நடக்கலன்னு மொத்தமா மறுக்கறாங்க. இதனால ஒரு பெரிய நிச்சயமற்ற தன்மை உருவாகிடுச்சு. இப்படி மாத்தி மாத்தி அறிக்கை வந்ததால அமெரிக்க சந்தையில பயங்கரமான ஒரு ஏற்ற இறக்கம். இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே அடுத்து என்ன நடக்கும்னே கணிக்க முடியாம திணறிட்டாங்க. சோ இதோட விளைவு அமெரிக்க சந்தை கடைசியில சரிவுல தான் முடிஞ்சது. எல்லா மேஜர் இண்டெக்ஸுமே டவுன் தான். ஆனா எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சப்போ நள்ளிரவுல கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட். தி நியூயார்க் டைம்ஸ்ல இருந்து வந்த ஒரு நியூஸ், இந்த ஒரே ஒரு செய்தி மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டையே அப்படியே தலைகீழா மாத்திடுச்சு. இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, முதல் முறையா இந்த டென்ஷனை குறைக்கிறதுக்கு ஒரு தெளிவான வழி தெரிய ஆரம்பிச்சது. இதுதான் இந்த பிளானோட ஸ்பெஷாலிட்டி. சரி, அன்சர்டனிட்டின்னு சுத்தமா பிடிக்காத நம்ம மார்க்கெட் இந்த சின்ன நம்பிக்கை ஒழிக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுச்சு? சொல்லப்போனா உடனே ரியாக்ட் பண்ணுச்சு. ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் அப்படியே யூட்டர்ன் அடிச்சு பாசிட்டிவா மாறிடுச்சு. இதிலிருந்து என்ன தெரியுது? மார்க்கெட் ஒரு தீர்வுக்காக சின்னதா ஒரு நல்ல நியூஸ் வந்தா போதும்னு எவ்ளோ ஆவலா காத்துக்கிட்டு இருக்குன்னு இது தெளிவா காட்டுது. சரி, இப்ப நம்ம இந்திய பக்கம் வருவோம். இன்னைக்கு காலையில நமக்கு என்ன மாதிரி சிக்னல்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சிக்னல்ஸ் கொஞ்சம் மிக்ஸ்டா தான் இருக்கு. ஒரு இழுபறி நிலவைன்னு சொல்லலாம். பாத்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு. ஆனா அதே சமயம் இந்தியன் ஏடிஆர்ஸ், அதாவது வெளிநாட்டுல லிஸ்டான நம்ம கம்பெனி பங்குகள் நெகட்டிவா இருக்கு. ஆனா இந்த குளோபல் நியூஸ் சத்தத்துல மார்க்கெட் இதுவரைக்கும் கண்டுக்காம விட்ட ஒரு பெரிய ரிஸ்க் ஒளிஞ்சிருக்கா? கோல்ட்மேன் சாக்ஸ் அவங்க இந்தியாவுக்கான வளர்ச்சி கணிப்பை ரொம்பவே குறைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஆர்பிஐ வட்டி விகிதத்தை உயர்த்தணும்னு கணிச்சிருக்காங்க. இது உண்மையிலே மார்க்கெட்டுக்கு ஒரு சீரியஸான நெகட்டிவ் நியூஸ். ஆனா நேத்து மார்க்கெட் இந்த பெருசா கண்டுக்கல. சரி, இப்போ இவ்வளவு குழப்பமான சிக்னல்ஸ் இருக்கு. பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. இதுல நாம உண்மையில எதை பார்க்கணும்? ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த அமைதி பேச்சுவார்த்தை ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்குது. இன்னொரு பக்கம் நம்ம உள்நாட்டு பொருளாதாரம் பத்தின இந்த கவலை பெருசா நிக்குது. இந்த எல்லா சத்தத்தையும் தாண்டி மார்க்கெட்டோட உண்மையான டிரைவர் எது? என்ன கேட்டா, கடந்த 2 வாரமா மார்க்கெட்டோட போக்க தீர்மானிக்கிற ஒரே ஒரு விஷயம்தான் இதுக்கும் பதில். ஆமாங்க, அது கச்சா எண்ணெய் விலை தான். இப்போதைக்கு நான் கவனிக்கிற ஒரே விஷயம் அதுதான். இந்த மார்க்கெட்டையே டிரைவ் பண்றது அதுதான். அதனால முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, மத்த என்ன ஹெட்லைன்ஸ் வந்தாலும் மார்க்கெட்டோட முழு கவனமும் க்ரூட் ஆயில் விலை மேல தான் இருக்கு. அதோட விலை அதிகமாகாத வரைக்கும் மார்க்கெட்டுக்கு ஒரு சப்போர்ட் கிடைச்சிட்டே இருக்கும். சரி, முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான டிஸ்க்ளிகர். இங்க நாங்க பேசினது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக, என்னோட தனிப்பட்ட பார்வை மட்டும்தான். இது முதலீட்டு ஆலோசனை கிடையாது. நீங்க எந்த முதலீட்டு முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் கண்டிப்பா செபில பதிவு செஞ்ச ஒரு முதலீட்டு ஆலோசகர்கிட்ட கேட்டு முடிவு பண்ணுங்க.